வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, சிறுகதை மன்னன், எழுத்துலகின் வேந்தன் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி சில சிந்தனைகள். ஜெயகாந்தன் அவர்களை எழுத்துலகின் என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு திமிர் பிடித்த எழுத்தாளர் என்பார். அவருடைய முகபாவங்கள், அவருடைய மீசை, அவருடைய பார்வை, இதையெல்லாம் வைத்து இவர் ஒரு திமிர் பிடித்தவர் என்பார். நிச்சயமாக அவர் திமிர் பிடித்தவர் அல்ல. கோபம் இருக்கின்ற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏன் அவர் திமிர்தனமாக சில இடங்களிலே நடந்து கொள்கிறார் என்றால், அவருக்குள் இருந்த தமிழ் கற்ற எவரும் திமிராகத்தான் இருப்பார். ஆகவே அந்த திமிர் அவரிடத்திலே இருப்பதை பற்றி யாருமே வருத்தப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமை தமிழ் கற்ற திறமை. அப்படிப்பட்ட ஜெயகாந்தன் வாழ்வில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. இன்றைக்கு இசை சக்கரவர்த்தியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற இளையராஜா அவர்கள் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாடகராக இருந்து மேடைதோறும் பாடி பாடி தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டவர். ஒரு கட்டத்தில் அது முடியாமல் போகிறது. வறுமையில் இருந்து மீள முடியவில்லை. ஆகவே இனி நாம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கலாம் என்று சென்னை வருகின்றார்கள். சென்னையிலே சுற்றி 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 அலைகின்றார்கள். ஆனால் எங்கேயும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. சோர்ந்து போன இளையராஜா அவர்கள் பாரதி ராஜாவை அழைத்து கொண்டு அன்றைக்கு எழுத்துலகில் பிரபலமாக இருந்த ஜெயகாந்தன் அவர்களை, சினிமாவிலும் எழுதிய ஜெயகாந்தன் அவர்களை, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவராகவும் பேச்சாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால், இளையராஜாவும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அவரை போய் பார்த்தால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைத்த இளையராஜா நம்முடைய பாரதி ராஜா அவர்களையும் அழைத்து கொண்டு ஜெயகாந்தன் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டுக்கு வந்தவர்களை வாங்க உட்காருங்க என்று சொன்ன ஜெயகாந்தன் அவர்கள், காப்பி சாப்பிட்றீங்களா என்று கேட்கின்றார். காப்பியும் சாப்பிட்டாச்சு. அந்த இடத்திலே மூவரும் இருக்கின்றார்கள். மௌனம். யாரும் எதுவுமே பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து இளையராஜாவே தயங்கி அண்ணே, நிறைய இடங்களில் வாய்ப்பு கேட்டு பார்த்துட்டு கிடைக்கல. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும். உங்களை நம்பி தான் நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன் என்று இளையராஜா ஒரு பயம் கலந்த பவ்வியத்தோடு சொல்கிறார். ஜெயகாந்தன் பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு நிமிடம் அவரும் மௌனமாக இருந்துவிட்டு திடீரென்று கொப்பளிக்கின்றார் வார்த்தைகளில், என்னை நம்பி நீ எப்படி வரலாம்? என்னிடம் கேட்காமல் என்னை தேடி என்னை நம்பி எப்படி நீ வரலாம்? உன்னை நம்பி நீ வரலையா? உன்னை நம்பி வரலையா? இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். ஆனால் முதலில் சொன்ன வார்த்தை என்னை நம்பி ஏன் வந்தாய், என்னிடம் கேட்காமல் ஏன் வந்தாய் என்று கேட்கின்றார். இரண்டாவதாக சொன்ன வார்த்தை உன்னை நம்பி நீ வரவில்லையா? இவ்வளவுதான் பேசியிருக்காங்க. அப்படியே உடைந்து போனார் இளையராஜா. பக்கத்தில் இருந்த பாரதி ராஜா மனம் கலங்கி போனார். எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தோம். இந்த மனுஷன் ஒரு வாய்ப்பை பார்க்கலான்னாவது ஒரு வார்த்தை சொல்லலாமே. ஆனால் அது கூட சொல்லலையே. ஏன் வந்தான்ல கேட்காரு. என்னை நம்பி ஏன் வந்தா என்று கேட்கிறாரே. எழுத்துலகின் வேந்தன் சொன்ன வார்த்தைகளில் அர்த்தம் இருப்பதை இளையராஜா புரிந்து கொண்டார். மௌனமாக இருந்துவிட்டு போயிட்டுவார் சொல்லிவிட்டு பாரதி ராஜாவும் இளையராஜாவும் வெளியே வந்து விடுகிறார்கள். வெளியே வந்தவர்களை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துவிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் வீட்டுக்குள்ளே வாய்விட்டு சிரிக்கிறார். கோபம் இருக்கிற இடத்திலே குணம் இருக்கும் என்று சொல்வார்களே, நான் எங்கே அடித்தால் இவர்களுக்கு வலிக்கும் என்று நினைத்து நான் அடித்திருக்கின்றேன், அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்கின்ற
அந்த அனுபவ சித்தர் அந்த அனுபவத்தை எழுத்தின் மூலம் கொண்டு வந்த அந்த அனுபவ சித்தர் என்ன சொல்லுகிறார்? வாய்விட்டு சிரிக்கிறார். நமக்கு அவனுக்கு புரிய வச்சாச்சு, அவன்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்க, அதை நம்பி என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். ஏன் என்ன போய் நம்புறான்? தன்னை நம்பு என்று இந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தன்னை நம்பு என்பதற்காக இவ்வளவு கோபப்பட்ட மாதிரி கோபப்பட்டிருக்கிறாரே என்று இளையராஜா மனதுக்குள் நினைத்தார். பாரதி ராஜா வெளியே வந்தவர் கேட்கிறாரு, என்ன ராஜா, கம்யூனிஸ்ட்னால் பிறருக்கு உதவுகின்ற மனம் கொண்டவன் என்பது அர்த்தம் என்று சொல்வார்களே, இதெல்லாம் மேடையில் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு போல் இருக்கு. ஒரு வார்த்தை பார்க்கலாம்னு சொல்லலையே, இவரெல்லாம் கம்யூனிஸ்டா என்று இளையராஜாவிடம் ரொம்ப வருத்தத்தோட தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தின உடனே இளையராஜா, இல்லை பாரதி, இல்லை, அவர் சொன்னது சரிதான். அவர் சொன்ன வார்த்தையில் உள்ள அர்த்தங்களை நான் புரிந்து கொண்டேன். நம்மிடத்தில் திறமை இருக்கிறது. இந்த திறமையை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒருவரை நம்பி மட்டுமே நாம் ஏன் வர வேண்டும்? இந்த உலகம் பெரிதல்லவா? இந்த உலகம் விரிந்த உலகம். இந்த உலகத்தில் நமக்கு திறமைகள் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் வாய்ப்பை வழங்கும். நாம் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்போம். என்றாவது ஒரு நாள் நமக்காக கதவு திறக்கும். அதைத்தான் ஜெயகாந்தன் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். உன்னிடத்திலே திறமை இருக்கிறது, உன் திறமையை நம்பி நீ சுற்றி வா, உன் திறமையை நம்பி வாய்ப்பை தேடு, நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் என்பதை ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை வருத்தப்படாது, அவர் மேல் வருத்தப்படாது என்று தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கொண்டு தன் திறமை மீது இன்னும் மேலும் மேலும் நம்பிக்கை வைத்து வாய்ப்புகளை தேட முனைந்தார் இளையராஜா. வெற்றி கண்டார். இதுதான் சரித்திரம். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கின்ற திறமையை பயன்படுத்திக் கொண்டு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு திறமை தனக்கு இருக்கிறது, அந்த திறமைக்கான வாய்ப்புகளை தேட வேண்டும், கதவுகளை தட்ட வேண்டும். நிச்சயம் தட்டுங்கள், திறக்கப்படும். ஆகவே வெற்றியாளனாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு போதும். அந்த ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் அலையுங்கள், முயற்சி எடுங்கள், உழையுங்கள், சிந்தியுங்கள், படியுங்கள். நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதைத்தான் அந்த ஜெயகாந்தனுடைய வார்த்தையில் தெரிந்திருக்கிறது. ஜெயகாந்தன் எப்படி பெயர் வாங்கினார்? சிறுகதை மன்னன் இல்லையா? ஒரு கருத்தை தானே சிறிதாக சொல்ல வேண்டும். ஒரு கதை மூலமாக ஒரு கருத்தை வலியுறுத்தி அதை மக்களுக்கு புரியும்படியாக சொல்வதிலே அவர் வல்லவர் அல்லவா? ஆகவே தான் கோபப்படுகிற மாதிரி கோபப்பட்டு அவர்களுக்கு உணரும்படியாக அந்த வார்த்தைகளை சொல்வதில் வல்லவராக இருந்த காரணத்தினால் ஒரு இளையராஜா நமக்கு கிடைத்தார். தளர்ந்து போகவில்லை. ஆகவே அவர் ஜெயகாந்தனிடத்திலே தமிழ் திமிர் இருந்தது, இளையராஜாவிடத்திலே திறமை இருந்தது. அந்த திறமையை கொண்டு அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தேடி அலைந்தார். வாய்ப்பு கிடைத்தது, வெற்றி பெற்றார். ஜெயகாந்தன் அதே திமிரோடு கடைசி வரைக்கு இருந்தார். ஆகவே தமிழ் படித்த எவருக்கும், தமிழ் கற்ற எவருக்கும், தமிழை உணர்ந்த எவருக்கும் அந்த திமிர் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதிலும் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கின்ற கதைகள் அத்தனையுமே அனுபவத்தின் முத்திரை. ஆகவே அவருக்கு எங்கே எதை சொல்ல வேண்டும் என்ற இடத்திலே தன் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது அவருக்கு அவர் கற்ற அனுபவத்தின் மூலமாக தெரிந்த காரணத்தினால் எதையும் இலகுவாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக சொன்னார் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஆகவே நண்பர்களே, ஜெயகாந்தனைப் போல, இளையராஜாவைப் போல திறமை உள்ளவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.